நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் வந்து குரூப் 2 எக்ஸாம்ஸ் வந்து நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்கள். ஸோ இப்போ குரூப் 2 எக்ஸாம்ஸ் படிச்சுட்ருக்கோம். நம்ம லாஸ்ட்டு ஒரு எண்டு டேஸ் அந்த 30 டேஸ் வந்து நம்ம என்ன மாதிரி படிக்கலாம், ஸோ எப்படி படிக்கலாம், ஸோ அதுக்கான வீடியோ தான் வந்து இது. ஸோ எப்படி படித்து நம்ம எப்படி ஒரு 150+ வந்து ஸ்கோர் பண்ணுறது, ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து படிச்சுட்ருப்பீங்க, ஆனால் ரொம்ப ப்ரெஷராக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரிலாம் படிக்கலாம், ஸோ அதுக்காக தான் வந்து நான் இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இப்போ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து படித்த வரைக்கும் அப்படியே ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஸோ ரிவிஷன் ப்ராசஸ் வந்து டக்குன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போது நம்ம படித்ததை விட ரிவிஷன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து 1 வருஷம் படிக்கலாம், 2 வருஷம் படிக்கலாம், ஏன் 3 வருஷம் கூட படிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனால் லாஸ்ட்டு அந்த 1 மந்தில் வந்து ஸோ நீ எந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து நம்மளால் போயிட்டு எக்ஸாமில் வந்து கன்வே பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து லாஸ்ட் 1 மந்த் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அந்த 1 மந்த் வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஸோ வந்து ஒவ்வொரு ப்ராசஸாக வந்து நான் சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா இப்போ 2022, 23, 24 ஸோ இதெல்லாம் நடந்திருக்கும் இல்லையா? ஸோ வேறு டிபார்ட்மெண்ட்டில் நிறைய எக்ஸாம்ஸ் நடந்திருக்கும். அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து பாருங்கள். டிஎன்பிசி வந்து ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனலைசிஸ் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ குரூப் 2வில் வந்து ஸோ இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரிவிஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பாருங்கள், நம்ம சிலபஸ் பேட்டர்ன் வந்து நமக்கு தெரியும். ஸோ ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் வந்து தெரியும். ஸோ ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 100 கொஸ்டின், ஜிஎஸ் வந்து 100 கொஸ்டின், மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின். ஸோ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் தமிழ். ஸோ ஜென்ரல் தமிழ் வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் நியூ புக் வந்து 6 to 12 வரைக்கும் கம்பல்சரி படிச்சு தான் ஆகணும். இப்போ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 to 12 அதையும் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கணும், ப்ளஸ் வந்து இது படிக்கணும். ஸோ 11th 12th சிறப்பு தமிழும் படிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் எந்த டைம் ரிவிஷன் பண்ணுறப்போ எந்த மாதிரி இப்போ தமிழ் ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அந்த 11th 12th சிறப்பு தமிழை ஹேண்டில் பண்ணணும்னா நீங்கள் ஹின்ஸ் மாதிரி தான் படிக்கணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் படித்து ஏதாச்சும் ஹின்ஸ் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஸோ அந்த ஹின்ஸ் மட்டும் எடுத்து ரிவிஷன் நல்லா பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் திரும்ப புக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ படிக்கிறது வந்து கஷ்டமாக இருக்க மாதிரியே இருக்கும். ஸோ திரும்ப ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு படிக்கிற மைண்ட் செட்டே வராது. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹின்ஸ் மாதிரி டக்குன்னு ரிவிஷன் பண்ணிடுங்க. கண்டிப்பாக வந்து தமிழில் வந்து ஒரு 90+ வந்து நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ 90+ ஸ்கோர் பண்ணோம்னா இப்போது நியூ புக் 6 to 12 வரைக்கும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 80 ஸோ 85 ஸோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்துடும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் என்ன பண்ணுறது ஸோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம டெலகிராம் சேனலில் பார்த்தீங்கன்னா ஸோ டாபிக் வைஸ் வந்து தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ எப்படின்னா பாரதியார்னா இப்போ பாரதியார் பற்றி இதுக்கு முன்னாடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து ஸோ எந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 10 years கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ இது பண்ணணும், இந்த 11th 12th சிறப்பு தமிழும் படிக்கணும். ஸோ 11th 12th சிறப்பு தமிழுக்கு வந்து நீங்கள் ஸோ உங்கள்கிட்ட ஏதாச்சும் சோர்ஸஸ் இருந்துச்சா நீங்கள் பார்க்கலாம். இல்லைன்னா யூடியூப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிறது வந்து ரீட் பண்ணிக்கோங்க. எதுக்கு வந்து நான் 11th 12th சிறப்பு தமிழ் படிக்க சொல்கிறேன்னா, இப்போ நம்ம 2024 குரூப் 4 எக்ஸாமில் கூட கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 கொஸ்டின்ஸ் வந்து 11th and 12th சிறப்பு தமிழ் புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு 11th and 12th சிறப்பு தமிழில் பார்த்தீங்கன்னா தமிழை தாண்டி ஜிஎஸ்க்கு வந்து நிறைய கண்டென்ட் இருக்கும். சரிங்களா? நீங்கள் 11th and 12th சிறப்பு தமிழ் படித்தாலுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து படிக்க வேண்டிய அவசியம் அவ்வளோ இருக்காது. ஏன்னா அவ்வளோ டேட்டா அதில் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் ஜிஎஸ் டேட்டா வந்து நிறைய இருக்குது அதில். ஸோ உங்களுக்கு தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன். ஸோ யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போது உங்களுக்கு தமிழ் பொறுத்த வரைக்கும் ஒரு அடிக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்து ஜிஎஸ் வாங்க. இப்போ ஜிஎஸ் வந்து நம்ம ஸோ எப்படி படிக்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனிட் 7, 8, 9 ஸோ இந்த 3 யூனிட் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த ஹிஸ்ட்ரி படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 12th ஹிஸ்ட்ரி வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து
10th ஹிஸ்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து 11th ஹிஸ்ட்ரி. ஸோ இதை படிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை தாண்டி வேறு என்ன படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 7 and 8 தாண்டி அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் பாலிட்டி. ஸோ இந்த 2 இதுலேயும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த டாப்பிக்கில் மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஜிஎஸ்சில் வந்து நல்லா வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்கள் சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்காதீங்க. ஸோ சயின்ஸில் வந்து 2 or 3 கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. அதனால் வந்து சயின்ஸ் வந்து ஸோ ஒரு 2 days 3 days வந்து ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டாம். அது மாதிரி வந்து ஜிஆர்எஃப்இ போர்ஷனும் அதேமாரி தான். ஜிஆர்எஃப்லேயும் ஒரு 3 to 5 கொஷின்ஸ் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேணாம். ஸோ நீங்கள் வந்து ஜிஆர்எஃப்இ பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th ஜிஆர்எஃப்இ நல்லா படித்தாலே போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் 11th and 12th வந்து ஜிஆர்எஃப்இயில் வந்து ஸோ பாக்ஸ் கண்டென்ட்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாக்ஸ் கண்டென்ட் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். ஸோ ஜிஎஸ்க்கு வந்து எந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் வந்து படிக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 10th 11th and 12th ஸோ இதை வந்து நல்லா படிச்சிருங்க. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மேஜராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதை தாண்டி பார்த்திங்கன்னா 11th and 12th எக்கனாமிக்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் படிக்கணும். ஸோ பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th 11th 12th இந்த 3 பாலிட்டி நீங்கள் படித்தா அது மட்டுமே போதுமானது. 12th பாலிட்டி அண்ட் 10th பாலிட்டி நல்லா படித்தாலே கொஞ்சம் போதுமானது. 11th பாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 லெசன்ஸ் மட்டும் சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படித்தாலே போதும். இதை மட்டும் படித்தாலே நீங்கள் ஜிஎஸ்சில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 75ல் ஒரு கண்டிப்பாக ஒரு 45+ ஒரு 50+ வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் வந்து லாஸ்ட்டு 2023 இருக்குல்ல 2023-24 ஸோ இதில் நடந்த ஜிஎஸ் கொஷின்ஸ் மட்டும் ஒன்ஸ் வந்து ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து மேக்ஸ். இப்போ மேக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ மேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து இதுக்கு தான் கொடுக்கணும். ஸோ ஸ்கூல் புக் மேக்ஸ் தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஏன்னா இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய 2023ல் நடந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே கொஷின்ஸ்லாம் எடுத்து பாருங்கள். நிறைய மேக்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்ஸில் வந்து டாபிக் வைஸ் வந்து கரெக்டாக வந்து ஸோ வேஸ் டு ஸ்டடி வச்சுருந்தீங்கன்னா ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஸ்கூல் புக் மேக்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்கூல் புக் மேக்ஸில் வந்து ஸோ எந்தெந்த டாப்பிக்லாம் பார்க்கலாம், ஸோ மேக்ஸில் வந்து எந்த டாப்பிக்கில் வந்து வெயிட்டேஜ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ தனி வட்டி, கூட்டு வட்டி, எல்சிஎம், ஹெச்சிஎஃப். ஸோ இதை மட்டும் நீங்கள் பார்த்தனாலே ஓவராலாக ஒரு 10 கொஷின்ஸ் வந்து இதிலே கவர் ஆகிரும். ப்ளஸ் வந்து மற்ற டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸி தான். ஸோ மெயினாக வந்து நீங்கள் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், கூட்டு வட்டி, தனி வட்டி ஸோ இந்த 4 டாபிக் பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 10 to 12 கொஷின்ஸ் வந்து இதிலே வந்து கவர் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற கொஷின்ஸ்லாம் வந்து மற்ற டாப்பிக்கில் ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சைக்காலஜி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ வர ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது. ஸோ அவங்க எந்த புக்கில் இருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த புக்கில் இருந்தால் வந்து மேஜராக அந்த கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து ஸோ எனக்கு கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து கொடுக்கணும்னு சொல்லுவேன். ஸோ ஸ்கூல் புக்ஸ் மேக்ஸை பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதர் சோர்ஸஸ் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்கூல் புக் மேக்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு 20+ வந்து போட்டுடலாம். ஸோ அடுத்தது பாருங்கள். ஸோ தமிழ் நான் ஆல்ரெடி சொன்னேன். ஸோ 6 to 10th ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நியூ புக் வந்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் 11th and 12th படிங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் வந்து டாபிக் வைஸ் படிச்சுட்டு ஸோ ஓல்டு புக்கை வந்து 6 to 10th வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இப்போது 6 to 10th ஓல்டு புக்கில் வந்து ஸோ எதில் வந்து வெயிட்டேஜ் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10th புக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த 10th புக்கில் இருந்தால் மேஜராக கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ அதனால் வந்து 10th புக்குக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ மற்ற புக்ஸில் வந்து சிலபஸ் ரிலேட்டடாக இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் சும்மா ஜஸ்ட் மட்டும் ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ சுத்தமாக ரீட் பண்ணாமல் எக்ஸாம்ஸ் போகாதீங்க. அதனால் வந்து இப்போது ஓல்டு புக்கில் இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15லேருந்து 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தாலே ஆல்மோஸ்ட் வந்து அதில் கவர் ஆகிரும். எதுக்கும் வந்து நான் சப்போஸ் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் சேஃப்டிக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து 11th and 12th சிறப்பு தமிழ் வந்து ஏன் படிக்கணும்னு சொல்லிட்டேன். தமிழ் கண்டென்ட்டை தாண்டி ஜிஎஸ்க்கு வந்து நிறைய யூஸ் ஆகும். ஸோ நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ மேக்ஸுக்கு நம்ம சொல்லியாச்சு. ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்கள் 6 to 10th வரைக்கும் படித்தா ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ டார்கெட் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து 90+, குறைஞ்சபட்சம் நீங்கள் 90 போடணும். ஸோ மேக்ஸை வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 18 போடணும். ஸோ அதுதான் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஸோ ஜிஎஸ்சில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 35+, ஒரு 40 நீங்கள் போடணும். ஸோ
ஸோ நீங்கள் மொத்தமாக கவுண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ 145 சம்திங் வரும் சரிங்களா. 145லாம் ஆனால் பத்தாது, ஆனால் 150க்கு மேலே டார்கெட் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து மேக்ஸில் வீக்காக இருந்தீங்கன்னா தமிழில் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இந்த லாஸ்ட்டு 30 டேஸில் வந்து ஸோ எது முன்னாடி படிக்கலாம் எது பின்னாடி படிக்கலான்ட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ் போர்ஷன் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ இதெல்லாமே வந்து படிச்சிருங்க. லாஸ்ட் ஒரு 1 வீக் ஒரு 10 டேஸ் வந்து ஸோ எது படிக்கணுன்னா தமிழ் அண்ட் மேக்ஸ் மட்டும் படிங்க. ஏன்னா நீங்கள் எப்போ படிச்சிங்கனாலுமே ஸோ ரொம்ப டெப்த்தாக படித்தாலுமே மறந்து போயிடும். நீங்கள் மேக்ஸே பார்த்தாலுமே கூட கொஞ்சம் ஷார்ட்கட் சப்போஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஸோ இப்போ வந்து ஞாபகம் இருக்கும். எக்ஸாம் டைமில் ஸோ எண்ட் டைமில் போனீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. அதனால் லாஸ்ட் 1 வீக் வந்து தமிழும் மேக்ஸும் வந்து ஃபுல்லாக டச்சில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ அப்படியே போய்ட்டு நம்ம எக்ஸாமில் வந்து அப்ளை பண்ணிடலாம். நமக்கு வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. அதனால் வந்து இந்த 30 டேஸில் லாஸ்ட் ஒரு 10 டேஸ் 1 வீக் வந்து மேக்ஸுக்கும் ப்ளஸ் தமிழுக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஜிஎஸ் வந்து நல்லா படிங்க. ஸோ ஜிஎஸ்க்கு வந்து நான் சொல்லிட்டேன். ஜிஎஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து யூனிட்க்கு வந்து அதிகமாக வெயிட்டேஜ் கொடுக்கணுன்ட்டு யூனிட் 7, 8, 9 ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்கனாமிக் குவாலிட்டி தென் வந்து அதுக்கப்புறம் வந்து அதர்ஸ் வந்து படிங்க. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து 2023 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் சும்மா ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க சரிங்களா. ஒரு கண்டிப்பாக வந்து 140+ ஆச்சு நமக்கு தேவை. ஆனால் 150+ வந்து டார்கெட் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் ஸோ ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.